2 டேஸ் ஷிப் ட்ராவல்லேருந்து ஃபைனலாக வந்து மாலத்தீவு வந்தாச்சு. ஸோ மால்தீவ்ஸில் நம்ம உள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான இடங்களை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova, இது என்ன வானவில் தீவா. மால்தீவ்ஸில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 போட் மாதிரி இங்கே வந்து இறங்கின இடம் தான். இது வந்து ஒரு மெயின் சிட்டி மாதிரி. இந்த சிட்டி நேம் வந்து மாலே சிட்டி, MALE மாலே சிட்டின்னுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் மால்தீவ்ஸ். அந்த கண்ட்ரி மால்தீவ்ஸ்னால் இது சிட்டியில் வந்து மாலே சிட்டி அப்படின்னா இங்கே தான் மெயின் கவர்மெண்ட் அஃபிஷியல் பில்டிங்ஸு. நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா சென்னையில் முக்கியமான கோர்ட்டுலாம் இருக்குது. மாலத்தீவில் வந்து இந்த இடம் வந்து இந்த சிட்டி வந்து ஒரு முக்கியமான தலைநகரம், மால்தீவ்ஸோட தலைநகரம் கூட சொல்லலாம். ஸோ இங்கே எல்லாமே ஐலாண்ட் தாங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐலாண்ட் தான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க வந்து இந்த பாரம்பரியமாக கிங்ஸ் தீவுன்றாங்க. அங்கே தான் அவங்க வந்து அந்த அரசு வம்சங்கள்லாம் அங்கே தான் ஆட்சி செய்த அரண்மனையெல்லாம் அங்கே தான் இருந்ததுன்றாங்க. ஸோ அங்கெல்லாம் கோட்டையெல்லாம் இருக்குன்றாங்க. அங்கெல்லாம் போகிறோமான்னு கூட தெரியல. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இடமே இங்கே வந்து ஒரு தீவாக தான் இருக்குது. இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த மால்தீவ்ஸில் வந்து வெள்ளை மசூதின்வாங்க, அங்கே போக போகிறோம். ஸோ அது இங்கே தான் இருக்குது. சார் இது 8 தான், நம்ம 8 தானே 15 இது 15. ஓகே ஓகே ఈ బోట్లో ஓகே. இந்த அடுத்து ஒரு போட்டுக்கு வந்தாச்சு நம்ம. ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணி ஒரு போட்டு கரெக்டாக இருக்காரு. ரொம்ப தூரம் நடந்து வந்து போட் 15 வந்துட்டு அப்படியே வந்தாச்சுங்க. ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணுறோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் மெயின் சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறேன். பீச் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க மக்கள்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மால்தீவ்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கால தமிழ் குடியேற்றக்காரர்கள்பாங்க. அவங்க வந்து இதை வந்து மலைத்தீவு அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த மலைத்தீவு தான் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா மாலத்தீவு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்றாங்க, சங்கிலித்தீவு அப்படிங்கிற சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த 17th சென்ச்சுரிக்கு அப்புறம் தான் இந்த வந்து ஒரு சுல்தானோட ஆட்சி இங்கே வந்து இதாகுது, அமெண்ட்மெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இதுவே ஸ்ட்ராங் ஆகுது, முகமது இமாது தீனால் அப்படின்றது. ஸோ இது வந்து மொத்தமே வந்து ஒரு 4 வார்டு அப்படின்னு தான் சொல்கிறேன். சிட்டி டூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வேறு லெவலில் அப்படியே வந்து போட்டில் வந்து லைவாக அப்படியே ஸ்ட்ரீமோட அந்த அலையோட போயிட்டே இருக்கலாம். ஸோ மாலே சிட்டி டூர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நம்ம மெயின் சிட்டிக்கு போக போகிறோம். அங்கே தான் அந்த மாலே சிட்டி. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லாயிருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த போட்டு எவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்கிறது எனக்கு நிற்கிறவனுக்கு தான் தெரியும். எனக்கு ஃபீல் ஆகுது, பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இங்கே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபுல்லாமே வந்து இந்த பீச் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு அதை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் தீம் பார்க் மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் லைக் தட் பீச் அந்த மாதிரி போய் பார்க்கலாம், அவ்வளோதான்.
வேறு அதெல்லாம் ப்ரைவேட் ஐலாண்டில் தான் இருக்கும். ஸோ அந்த அங்கங்கே ஒரு சிட்டி இருக்குது. मैं उसमें ग्वालियर में था 21 ஐ திங்க் இதான் மெயின் மாலே சிட்டி நினைக்கிறேன். ஒரு ஏதோ தெரியல, பட் ஆனால் ஏதோ ஒரு ஐலாண்டில் இறக்கி விட்ருக்காங்க, பார்க்கலாம். सब वो आपका गाइड है वो गाइड ஓகே, மாலே சிட்டி உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து கைட் மூலமாக இந்த இடங்களுக்கு வந்து அப்படியே சுற்றி காமிக்க போகிறாங்க. they are giving some instructions. பதிவு பண்ணுவோம். மால்தீவ்ஸ்னு சொல்லி எங்கேயோ கொண்டு வந்து விட்டாங்கங்க. இங்க பாருங்க, எங்கள் நண்பர்கள்லாம் வந்து காண்டாகி யூரின் போக இடம் இல்லை, தேடிட்டு இருக்கோம். ஆமாம், யூரின் ஆக்சுவலாக இந்த ஒரு சிட்டி உள்ளே இருக்கிற ஒரு சென்ட்ரல் பார்க்குங்க. அது அந்த பார்க்கெலாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு வெளியில் போக முடியுமான்னு கூட தெரியல. வெளியில் அந்த மெயின் ரோட்லாம் தெரியுது, பட் போகலாம், நடந்து போகலாம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, ஏன்னா நம்ம ஷிப்பில் வந்திருக்கோம். ஸோ தட் வி ஹாவ் ஒரு டைம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போனால் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படி ஃப்ளைட்டில் வந்துட்டு பிஃபோர் போர்டிங் ஒரு 1 hour 2 hour நம்ம முன்னாடி போகணுமோ அதே மாதிரி தான் ஷிப்புக்கும். ஸோ அந்த ஹவர்ஸ்க்குள்ளே உள்ளே நல்லா இருக்கானா, நல்லா க்ரீனியாக இருக்குது. நான் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். தென்னை மரத்துக்கு உரம் போட்டாச்சு, முடியலை, வேறு என்ன பண்ண முடியும்? ஆமாம், ஆற்ற அடக்கினாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா ரெஸ்ட் ரூம் கூட இல்லைங்க. இது ஈவெண்ட் பிளான் பண்ணுறதுக்கான்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. இருக்குது உள்ளே இருக்கும். நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த க்ரூஸில் வந்தால் போட்டில் வந்து விடுவாங்க, அவ்வளோதான். சுற்றி பார்த்து நேராக போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த சோத்து பட்டலத்துக்கு எடுத்து யோசிக்கும். மத்தியான சாப்பாடே உங்களுக்கு ஷிப்பில் கொடுக்கும்போது நீங்கள் எங்கே போக முடியும்? அவ்வளோதான், எங்கேயும். ஆமாம், அது போயிடணும், சாப்பிட்டு கிளம்பிடணும். நம்ம ரொம்ப டைம். ஷிப் இங்கே தான் நிற்கும். இந்த ஒரு நாளைக்கு என்னென்ன செஷன் இருக்குது நமக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்கலாம் பார்த்தீங்களா? ஆமாம், அமைச்சிருக்கான். நீங்கள் இது போமா பாருங்கள் நண்பர்களே, இதுக்கப்புறம் தூக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? நாளைக்கு சிக்னலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கார் நிற்கிது. எவ்வளோ இப்போ தான் நண்பர்களே ஒரு ஃபாரின் வந்து ஃபீல் இருக்குது. நாங்கள்லாம் விஆர் இன் மால்தீவ்ஸ். நடு ரோடில் நடந்துக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஆர் இன் மால்தீவ்ஸ். கொஞ்சமாவது எங்களுக்கு ஃபாரின் வந்து ஃபீல் இருக்குங்க. ஆனால் வெயில் செம்ம வெயிலுங்க, முடியல. எங்கேயாவது போகலாம். ஆமாம், இந்த ரோட் டிசிப்ளின்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியுது. 30 kilometers. மேக்ஸிமம் எங்கள் டூரிஸ்ட் விசிட் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரெகுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபைன் ரொம்ப அதிகம் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஸ்மால் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம். என்னங்க உள்ளே போக மாட்டீங்க? எங்க வாங்கயா, அவுட்டில் வந்தா எப்படி? உள்ள இது வேறையா? ஓ, ஆட்டோமேட்டிக் ஷாப்புங்க இது, ஸ்மார்ட் ஸ்டோர். ஸோ அந்த கார்டு இருந்தால் தான் உள்ளே அலோவே பண்ணோம். நான் பாட்டில் உள்ள நின்றுருக்கு, வெளியே போட நாய் நின்றுச்சு. பார்த்தீங்களா இல்லையா? நம்ம ஊரில் இப்படி வச்சா உடச்சிருவாங்க.
பாருங்க நண்பர்களே, ஆளே இல்லை. நீங்களே அந்த ஸ்மார்ட் ஸ்டோர் கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இது ஓ, நீங்கள் ரெஸ்ட் ரூம் தேடுறீங்களா? நான் அப்போவே சொன்னேன் தென்னை மரம் தான் நமக்கு செட் ஆகும்னு. கேட்டிங்களா? ஏதோ ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்குது, யாரும் பார்க்கல. சொன்னேன் இல்லை நான் ரெஸ்ட் ரூமில் தான் போவேன் அப்படின்னா. ஒரு ஜூஸ் வாங்கினேங்க, கம்ப்ளீட்டாக மால்தீவ்ஸ் மணியை கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு கூட தெரியல. நல்லா இருக்கு, ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கம்ப்ளீட்லி. எவ்வளோ இருக்குன்னு கூட தெரிலங்க. கரெக்டாக தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வெறும் வந்து $300 தான் ஜூஸு. ஜூஸ் கூட $240. ஐயோ, $20 கொடுத்தேன். ஸோ 50, 100, 150, 195 மாலை மணி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த கரன்சி இது எவ்வளோ? இதோட கன்வர்ஷன் ரேட்லாம் கூகுளில் தான் செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு. பட் இந்த நோட்டை தொடரப்போ நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, பர்ச்சேஸ் சம் மால்தீவ்ஸ். கன்வர்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் இவங்களே கொடுத்துட்றாங்க. மேபி உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. நான் பாட்டில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இதை வாங்கிட்டேன். பார்க்கலாம். பயங்கர ஹீட்டுங்க, முடியல. நம்ம ஊரே தேவலாங்க. ஒரு மாதிரி இங்கே வெயில் தெரியல, பட் ஆனால் வேர்த்து ஊற்றுது. வரதா இருந்தால் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு தான் வரணும். நான் போட்டிருக்கேன். பயங்கர ஹீட்டாக இருக்குது, பயங்கர. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு போகிறோம். டைம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா. கூட்டு போகிறாங்களா இன்னொரு இடத்துக்கா? கூட்டு போகிறானா? அப்படியா? அங்கே ஷாப்பிங் பண்ணிக்க. ஓ, இங்கே வேணாம்ல. இங்கே ஒன்றும் இருக்காது. இது நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. சூப்பர் மார்க்கெட் தான். நம்ம ஒரு இஞ்சியை பாருங்க. பெரிய சைஸ். பா, நம்ம ஒரு இஞ்சியை பாருங்கள். சரி, இந்த ஒரு இஞ்சியை $400 ஃபைன் பண்ணியிருந்தோம். தொட்டாலே ஃபைன் பட்டுற போகிறான். உருளைக்கிழங்கு அதெல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், ஆரஞ்சு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் எவ்வளோ சைஸில் இருக்குது? இந்த கத்திரிக்காய் நம்ம ஊர்லேயே இருக்குது. தக்காளி பாருங்கள், இது ஒரு தக்காளி, ஒரு டைப் ஆஃப் தக்காளி. ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே தாங்க இருக்குது. டிஃப்ரெண்ட்லாம் வரல. மாம்பழம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பெரிய சிக்னல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஆனால் அதில் கூட ஒரு ரொம்ப டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். சிக்னல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி மெயின் சிட்டினால அங்கங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன சிட்டி தானே, சிட்டியை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஃபிஷ் மார்க்கெட்டே எவ்வளோ பெருசாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஃபிஷ் மார்க்கெட். செம்ம வெயிலுங்க, முடியல. ஃப்ளாக்லாம் ஏற்றுறாங்க, என்னன்னு தெரியல. கச்சிக்குடியா? யா Go from Mali? No, I'm from India. India? Yeah. Oh, okay. This all are India? Nepali. Nepali? But like, see, look like Indian. Oh, yeah. Both are looking. Yes, they all are Mali. India. This is Mali only. Mali. Okay. You also India? From also India? Yeah, Tamil Nadu. Tamil Nadu. Thank you, brother. What are you doing? What are you doing? Okay. மால்தீவ்ஸ் கொடி ஏற்றுறாங்கங்க. இருக்கிற நண்பர்கள் இவங்களே கூப்பிட்ருக்காங்க, அவாய்ட் பண்ண முடியல. அப்படியே வேர்த்து ஊற்றுது. என் ஃபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கல. நம்ம ஊரே எவ்வளோ பெட்டர் கம்பேரிவ்லி சென்னை.
ஐயோ, எப்படி அந்த ப்ரைவேட் பீச்சஸ்லாம் இருக்காங்கன்னே தெரில. உள்ளே தான் இருக்கணும். சும்மா அதெல்லாம் வந்துட்டு ஒரு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அனுபவிக்க முடியாது. ஸோ மால்தீவ்ஸ் இதுக்கப்புறம் பிளான் பண்ணுவீங்க? நோ, ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் அந்த பீச்சில் ஏதாவது ரைட்ஸ்லாம் போகணும், அது ரிலேட்டடாக எதாவது பண்ணோன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் அதர்வைஸ் கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. இந்த வெயிலையும் குளிக்கிறாங்க, ஹைலைட்டாக தான். ஸோ பீச் வந்துட்டோம். பீச் நல்லாயிருக்கு. நம்ம க்ளீனாக இருக்குங்க, பீச் ரொம்ப க்ளீனாக இருக்குது. செம்மையாக இருக்குது, பீச்சஸ்லாம் செம்ம க்ளீனாக இருக்குங்க. பா, கிறிஸ்டல் கிளியர்னுவாங்களா, அதுதான். மெரினா பீச்சை விட ரொம்ப பெருசு இருக்கும் போல. இன்னும் அங்கெல்லாம் கடை இருக்கும், இங்கெல்லாம் கடைங்கெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வரங்க எல்லாம் இங்கே குளிக்கிறதுக்கு ரெடியாக வராங்க. நம்மளால அது முடியாது, ரொம்ப கஷ்டம் வேறு இந்த வெயிலில். இந்த வெயிலில் நம்ம குளித்தோன்னா சொல்ல வேணாம், செம்மையாக இருக்குது. நல்லா கிளியராக இருக்குது வாட்டர்லாம். போனால் என்னோடய செப்பல்லாம் நனைஞ்சிடும். எனிவே போயிடலாம். பட் ஒரு இடத்துல போய் வீடியோலாம் எடுக்கிறாங்க. அந்த இடம் பீச் பாருங்கள் எப்படி இருக்கு, எவ்வளோ கிளியராக. உள்ளே போகலாம் தான், பட் அந்த அடிக்கிற வெயிலில் குளித்தோன்னா அவ்வளோதான். நம்ம மறுபடியும் ஷிப்புக்கு போகணும். எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேங்க, இந்த மால்தீவ்ஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த பீச்சில் கால் படலன்னா என்ன, வாட்டரோட அந்த கிளியாரிட்டி பாருங்கள், செம்ம கிளியராக இருக்குது. அந்த கிறிஸ்டல் கிளியர்னால் இதான் நினைக்கிறேன். எவ்வளோ கிளியராக இருக்குது வாட்டர். எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனால் தண்ணி நல்லா தான் ஜில்லுன்னு தான் இருக்குது. குளிக்க பயமாக இருக்குங்க. ஆனால் அடிக்கிற வெயில் அந்த மாதிரி முடியல, செம்ம வெயிலுங்க. இப்போ நம்ம செருப்புலாம் வரும், கிளம்பலாம். அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் பீச்சான்னு தெரியல, ஏதோ ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நம்ம மக்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கு. டயர்டாகி ஒரு ஹோட்டல் உள்ள வந்தோம். பீச் ஓரமாகவே இந்த ஹோட்டல் பாருங்க. அது யாராவது ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ ஹலோ, யாராவது நடந்து வந்தாலும் அவங்க ஸ்லோ பண்ணிடுறாங்க வெஹிக்கிள்லாம், சிக்னல் கூட கிடையாது. ஸோ பேக் டு போட்டுங்க. மெடிக்கல் ஃபார்மசி எப்படி இருக்கு பாருங்க. அழகாக இருக்குது, நம்ம ஒரு மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க சிட்டி. ஒரு சின்ன சின்ன ஐலாண்டு தான் அந்த சிட்டியே. அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு ஐலாண்டு தான். இப்போ அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ நம்ம அதில் மீட் பண்ணுவோம். நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் போட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் நகர முடியாது. செம்ம டயர்டாக இருக்குங்க. போட்டு எவ்வளோ வாட்டர் பாட்டில் மால்தீவ்ஸ் வந்து அந்த ஷிப்யார்ட்லேருந்து போட் மூலமாக வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு பீச் பார்த்தோம். அப்புறம் அவங்கள அங்கே எல்லாம் அந்த பழைய மசூதியெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் பேக் டு ஷிப்பு. ரொம்ப சின்ன ஒரு தான் கண்ட்ரி தான். அங்கே குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. போகிறப்ப கூட பாருங்கள், குட்டி குட்டி ஐலாண்ட்ஸு. போட்டு மூலமாகவோ இல்லை வந்துட்டு ப்ரைவேட் ஜெட் மூலமாகவோ எங்களை வந்து வேறு ஒரு குட்டி குட்டி ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. அதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்.
மறுபடியும் அந்த இடத்துல வந்து விட்டாங்க. மால்தீவ்ஸோட ஃப்ளாக் இருக்குங்க, அதை எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ அழகாக பறகுது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து முஸ்லீம் ரிலீஜன்ஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி. ஓப்பன் சட்டை தான் வைக்கணும். இந்த தண்ணியோட கலரையே பாருங்கள், நல்லா க்ரீனாக இருக்குங்க. எல்லாம் ப்ளூவாக இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக க்ரீனாக இருக்குது. இங்கேருந்து தான் அந்த போட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளம்புது. ஸோ நீங்கள் எங்கேருந்து எங்கே போனாலும் சரி போட்ஸ் மூலமாக தான் போக முடியும். பஸ் ட்ராவல்லாம் சும்மா லோக்கல் தான், போட்ஸ் மூலமாக தான் போகணும். அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன், மால்தீவ்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, இங்கே வந்து ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். இது மாலான்னு கூட தெரில. ஸோ இந்த ரோடு கூட எல்லாம் பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. கார் ரோடு பார்க்கல, எல்லாமே இந்த மாதிரி சிமெண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது உள்ள ஒரு பெரிய பில்டிங்லாம் இதாங்க, நல்லா பெருசாக இருக்குது. மால் என்னன்னு தெரியல, இப்போ மால் தான் கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அங்கத்துக்கு இங்கே எவ்வளோ தேவலாம். அந்த நிழலாம் ஸ்ரீகாந்த் மாதிரி இருக்கார்ல, நிழலாகவும் இருக்குது. நமக்கு கொஞ்சம் ஹீட் தெரியல இந்த இடம். ஓகே, கம்பேரிவ்லி பீச்சு ஐயோ முடியலங்க. இந்த கிளைமேட்லேயே இப்படி இருக்குன்னா மற்ற கிளைமேட்லாம் வந்துடாதீங்க, தயவு செஞ்சு வந்துடாது. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. நிற்க வைக்கிறான்னா போயிடலாம். இஸ்லாமிக் பேங்க், அது ஒரு பேங்க்கு தெரியுது, இஸ்லாமிக் பேங்க். ஸோ மால்தீவ்ஸ் கம்ப்ளீட்லி வந்து ஒரு இந்த மசூதி தாங்க மால்தீவில் வந்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண ஒரு மசூதி. கிட்டத்தட்ட 1648. அப்போவே வந்துட்டு கிட்டத்தட்ட 400 இயர்ஸ் பேக், 400 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மால்தீவ்ஸில் கட்டப்பட்ட ஒரு மசூதி. இதுக்கு ரொம்ப பெரிய பின்னாடி வந்து ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, அது நமக்கு பெரிய லெவலில் தெரியல. இது வந்து இப்ராஹிம் இஸ்கந்தர்ங்கிற ஒரு அந்த மன்னர் தான் அதை கட்டியிருக்காரு. இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் பிளேஸ் மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஓகே, மால்தீவ்ஸ் பாய் பேக் டு க்ரூஸ். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சிட்டி தாங்க, பெரிய லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம இந்தியாவில் இருந்தும் ஒரு ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து அங்கே வருது. இந்தியாவில் உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே. அதனால் பெரிய லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்க்குறதுக்கோ ஒரு இடம் இல்லை. ஒன்லி திங் இஸ் என்னன்னா ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ் இருக்குது. என்ன இது? ஸோ தட் ஹனிமூன் கப்புள்ஸ் வந்துட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். மால்தீவ்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வர்றதை விட இந்த மாதிரி க்ரூஸில் ஒரு 4 days ரொம்பவே செம்மையாக இருக்கும். நல்ல க்ரூஸில் வரணும், இந்த மாதிரி கோஸ்டா க்ரூஸ் அந்த மாதிரி ஒரு க்ரூஸ் புக் பண்ணி வாங்க. நான் கம்ப்ளீட் க்ரூஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். 1 by 1 Day 1, Day 2, Day 3 3 வீடியோவாக ஒரு வீக்கு நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ரொம்ப தாகமாக இருக்குது வாட்டர். இந்த க்ரூஸில் உள்ளவங்களே வந்து இங்கேயே வந்து தண்ணி கொடுத்தாங்க. வந்துச்சா? What is this? Orange juice. Yeah, give me. Oh, thank you. Orange juice. ஷிப்பில் உள்ளவங்களே, அந்த கோஸ்டா க்ரூவில் உள்ளவங்களே இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கடையை போட்டு ஜூஸ் தண்ணிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்பா வெயிலுக்கு செமையாக இருக்குது ஜூஸ். அங்கேருந்து ஷாப்பிங் முடிச்சு கூட்டிட்டு வரேன் பாருங்க. ஓகே ஃபைனலாக வந்து உள்ளே வந்துட்டோம். பேக் டு கரெக்டு தான், பேக் டு ஷிப்பு. நம்ம ஷிப்பு வந்து அங்கே இருக்குது, அங்கே அந்த பக்கம் இருக்குங்க. ஷிப் கிட்ட போயிட்டு உங்களுக்கு பேக் டு ரெடியாக நிற்கிறோம். ஓகே பேக் டு ஷிப். நம்ம ஷிப்புக்கு போகிறோம். ஃபுல்லாக தண்ணி அடிக்குதுங்க. நம்ம ஷிப்புக்கு போயிட்டு இருக்கோம். பேக் டு ஷிப். தண்ணி மேலே வருது. ஃபுல்லாக தண்ணி முடிச்சு யூடியூப் வேற வெள்ள அடிச்சு செம்மையாக தண்ணி அடிச்சு. பேக் டு ஷிப்பு வந்துட்டோம். ஸோ பாருங்கள் அந்த வழியில் தாங்க உள்ளே போக போகிறோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக கிட்ட வர 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 அந்த ஷிப்போட பிரம்மாண்டம் அங்கேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ சின்னதாக தெரிஞ்ச ஷிப் இப்போ பாருங்கள். இவ்வளோ வைடாங்களே இந்த ஷிப்பு வந்து கவர் ஆகாது கிட்ட வந்துட்டேன். ஸோ நம்மளை விசிட் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு கோஸ்டா க்ரூ மெம்பர்